நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டெக்னாலஜியில் இந்தியா ரொம்பவே அசுரத்தனமாக வளர்ச்சியில் போயிட்டு இருக்குது. நிறைய விதமான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உலக அரங்கில் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெக்னாலஜியில் இந்தியா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தில் பெருமைப்பட்டு இருக்கோம். அது நிறைய துறைகள், விண்வெளி துறையாக இருக்கட்டும், இல்லை ராணுவத்துறையாக இருக்கட்டும், இல்லை எந்த துறையாக இருந்தாலுமே டெக்னாலஜியில் நம்ம ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். நிறைய பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எந்த டெக்னாலஜியால் நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்குதோ அதே டெக்னாலஜியால் இந்தியாவில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தொகுப்பில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன் மோசடிகள் அப்படிங்கிற வார்த்தையை செய்தித்தாள்கள்லையோ இல்லை சமூக வலைதளங்களோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆன்லைன் மோசடிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. கடந்த சில வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ஜிபே, இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி நம்ம ஜெனரலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மோசடி பண்ணுறக்கிட்டே ஒரு கும்பல் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது உங்களுக்கும் கூட இந்த மாதிரியான அனுபவம் இருக்கும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சாதாரண ப்ராப்ளமாக மாறிடுச்சு. உங்களோட அக்கௌண்ட்லேயே போயிட்டு, உங்களோட மெசஞ்சர்லேயே போயிட்டு, உங்களோட நண்பர்கிட்ட மச்சான் ஒரு 5000 ரூபாய் காசு வேணுடா உடனே கொடுறா அப்படின்னு கேட்டதும் உங்களோட நண்பர் உடனே ஒரு 5000 ரூபாய் அந்த ஜிபேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இது ஒரு ரகம். இன்னொன்று, இதே நண்பர் கேட்கும்போது அந்த நம்பர் உடனே கால் பண்ணி மச்சான் நீ கேட்டியாடா, 5000 ரூபாய் கேட்டியாடா, இல்லைடா நான் கேட்கல அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு தப்பான ஒரு பர்சன் இந்த மெசஞ்சர் மூலமாக உங்களோட ஐடியை மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு உடனே நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. சம்மோன் கிரியேட்டட் தி ஃபேக் ஐடி, ப்ளீஸ் டூ நாட் பே எனி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது ரெகுலராக சமீபத்தில் நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு வர்ற ஒரு மோசடி. இதுக்கு அடுத்து என்ன மோசடி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி 1 லட்சம் உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்க ஒரு கிஃப்டாக வந்திருக்குது, ஒரு கிஃப்ட் பேக் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கொடுக்கும். இல்லை ஒரு ஃபண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட ஓடிபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி மோசடி பண்ணுறது ஒரு ரகம். இதுக்கடுத்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டை குறி வச்சு ஒரு சில பேர் வருவாங்க. இது எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு உங்களோட ஆதார் நம்பர் கொடுங்க, இப்போ ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிரெடிட் கார்டு பேலன்ஸை அப்படியே அவங்க ஒரு மிஸ்யூஸ் பண்ணி அது மூலமாக அவங்க பணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அங்கே நீங்கள் ஒரு மோசடியை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மோசடியும் அடுத்தடுத்து நடக்கும்போது இங்கே எங்கே இருந்து இந்த மோசடி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிபே நான் சொன்னேன், அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் சொன்னேன், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பர்சன் ஜிபேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னால் நார்மலாக ஒரு ஜிபேயை ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பேங்க்கோட நேமு, அதே மாதிரி எந்த பேங்க்கில் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஜிபேயில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ப்ளஸ் டெபிட் கார்டு ப்ளஸ் அந்த பேங்க், இதுதான் மெயினாக இருக்கும். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இந்த மோசடிகள் நடக்க வாய்ப்பில்லை. இதைத்தான் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் மோசடிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் போலி அக்கௌண்ட்டுகள், அதாவது வங்கி கணக்குகள் எங்கெங்கெல்லாம் போலியாக இருக்குதோ அதெல்லாம் முடக்கிறதுக்கான முதற்கட்ட முயற்சியில் இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். இந்தியா முழுக்க 4.5 லட்சம் போலி வங்கி கணக்குகள் முதல் கட்டமாக முடக்கி இருக்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல கேட்கறதுக்கே. 4.5 லட்சம் வங்கி கணக்குகள். இதில் இன்னும் அடுத்து சொல்ல போனால் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, 4.5 லட்சம் வங்கி கணக்குகள் அப்படி எந்தெந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் இந்த வங்கி கணக்குகள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே ஒரு கொஸ்டின் வரும், எப்படி போலி வங்கி கணக்குகள் இது பண்ண முடியும்? நார்மலாக நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்குக்கு போனோன்னா சிம்பிளாக போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் பேன் கார்டு, ஒரு ஃபோட்டோஸ், இதெல்லாம் இல்லாமல், இந்த ப்ரூஃப் எல்லாம் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கு. இவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஒரு பேங்க் நாம்ஸில் எப்படி போலியா வங்கி கணக்குகள் உருவாக முடியும் அப்படிங்கிறதா ஒரு சாமானியனுக்கு எழுற ஒரு கேள்வி. இதுதான் இப்போ இந்த சைபர் கிரைமோட கொஸ்டினும் இதுதான். இப்போ என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை யார் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு தான் இந்த விஷயத்தெல்லாம் திரட்டி இது எங்க தவறு நடக்கு அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை தயாரித்து மத்திய அமைச்சகத்திலையும் பிரதமர் அலுவலகத்திலையும் இந்த தகவலை கொடுத்துருக்குறாங்க, அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போன அதிகாரிகள் உடனே டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு டிஸ்கஷன் மட்டுமே ஒரு 2-3 மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வங்கி கணக்குகள்
இவங்க ஓப்பன் பண்ணும்போது, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது இவங்களோட ஆவணங்கள் கொடுக்காம இன்னொருத்தரோட ஆவணத்தை மறைமுகமாக இவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களது ரெண்டாவது கொஸ்டின். ஆனால் மற்றவருடைய ஆவணத்தை வங்கியில் சமர்ப்பித்து அது மூலமாக ஒரு வங்கி கணக்கு உருவாக்கி அது மூலமாக இவங்களோட மோசடியை ஆரம்பிக்கிறாங்க. சமீபத்தில் நிறைய ஆன்லைன் கேமில் வந்து வங்கி கணக்கு, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சில பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ரூபாய் பே பண்ணுங்கம்மாங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். திருப்பி 2000 ரூபாய் 4000 ரூபாய் ஆகும். அப்படியே 10,000 1 lakh 1 lakh 50 lakhs இப்படி போய் உங்களை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாமல் வீடு நகைன்னு சொல்லிட்டு எல்லாருமே இழந்தவங்க ரொம்பவே அதிகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா இந்த போலி வங்கி கணக்குகள். இதைத்தான் ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இங்கே தான் ஃபர்ஸ்ட் லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சைபர் கிரைம் இந்த டீம் வந்து இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி கிட்டத்தட்ட முதற்கட்டமாக 4.5 லட்சம் போலி வங்கி கணக்குகள் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்குது. இதில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வங்கியோட அதிகாரிக்கு தெரியாமல், ஒரு பேங்க் மேனேஜருக்கு தெரியாமல் இந்த தவறுகள் எப்படி நடக்குங்கிறதா உங்களோட கேள்வி மட்டுமில்லை, இதில் என்னோட கேள்வியும் கூட. ஸோ இதில் தான் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இந்த தவறு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு அடுத்த கட்டமாக இவர்கள் மேலே நடவடிக்கை இருக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அது குறித்த தகவல் விரைவில் வெளியாகும். இப்போ நான் சொன்னேன்ல அந்த 4.5 லட்சம் வங்கி கணக்குகள், இதுக்கு அடுத்து உங்களுக்கு எழுகிற கேள்வி எந்தெந்த பேங்க் அப்படிங்கிற கொஸ்டின் தானே வரும். நான் சொல்ல போகிற விஷயங்கள் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். இதில் அதிகமான போலி வங்கி கணக்குகள் கொண்ட வங்கியா முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 40,000 போலி வங்கி கணக்குகளை முடக்கியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 10,000 போலி வங்கி கணக்குகளை முடக்கியிருக்காங்க. இதற்கு அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கனரா வங்கி. இந்த கனரா வங்கியில் கிட்டத்தட்ட 7,000 வங்கி கணக்குகளை முடக்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்து யார் வராங்க பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா. கோட்டக் மஹிந்திராவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,000 போலி வங்கி கணக்குகள் முடக்கியிருக்காங்க. கடைசியா ஏர்டெல் மொபைல் பேங்க் இருக்கு இல்லையா, இதில் ஒரு 5,000 போலி வங்கி கணக்குகள். என்னடா அடுத்தடுத்து இத்தனை பேங்க் நேம் சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் வருது இல்லை. இதில் உஷாராக இருக்க வேண்டியது நீங்கள் தாங்க. எந்த ஒரு கால் வந்தாலுமே யார் ஓடிபி கேட்டாலுமே கொடுக்காதீங்க. பேங்க்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொன்னால் கூட இன்னும் சில பேர் அப்பாவி ஜனங்க, குறிப்பாக பெற்றோர்களை குறி வச்சு ஒரு கல்வி அறிவில்லாதவர்கள்ட்ட திடீர்னு ஓடிபி போகும்போது அவங்க அறியாமல் சொல்லிக்கிறது, இந்த மாதிரியான தவறுகள் நிறைய நடந்தால் கூட இதில் நாமளும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எது எப்படியோ இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அதனால் இந்த ஒரு விஷயம் மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது இனிவரும் காலங்களில் இந்த ஆன்லைன் மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா அமையுங்கிற நம்பிக்கை எப்போவுமே எல்லாருக்குமே இருக்குது. பார்க்கலாம், தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆன்லைன் மோசடிகள் முற்றுப்புள்ளி வைக்க போகிறதா இல்லை தொடர்கதையாக இருக்கிறதா அப்படிங்கிறத மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தான் பார்க்க முடியும். அதே போல நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை, அதாவது நீங்களும் ஏதாவது ஒரு மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்டிருந்தா கீழே கமெண்ட்ஸில் எங்களை இன்பாக்ஸில் கூட தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.